ஹலோ பசங்களா, நான் ஸ்ரீராம் இக்னைட்ல இருந்து. இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல ரொட்டேஷன் மோஷன் சாப்டர்ல கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுல இருந்து கேட்கிற பிவைக்யூஸ் எல்லாமே நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த டாபிக் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங்க்கு முன்னாடி ரோலிங்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரோல் ஆகுது நம்ம எப்போ சொல்லுவோம்னா, அந்த ஆப்ஜெக்டும் கிரவுண்டும் கான்டாக்ட் இருக்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல என்னுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோலிங்னா மொத்தம் 2 விதமான மோஷன் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்லேஷன் மோஷன், இன்னொன்று வந்துட்டு ரொட்டேஷன் மோஷன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல டிரான்ஸ்லேஷன் மோஷன்னால அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதுதான் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ எல்லா பாயிண்ட்லயுமே அதோடைய டிரான்ஸ்லேஷன் மோஷன் வெலாசிட்டி வந்துட்டு VCM தான். இப்போ ரொட்டேஷன் மோஷன்னால ஒரு வெலாசிட்டி இருக்கும், which is nothing but ஒமேகா ஆர். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல ஒமேகா ஆர், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த டைரக்ஷன்ல ஒமேகா ஆர் அப்படின்ட்டு எல்லா பாயிண்ட்லயுமே ஒமேகா ஆர் இருக்கும். ஸோ என்னோட பேசிக் கண்டிஷன் வந்துட்டு என்னன்னா, டிரான்ஸ்லேஷன் மோஷன் வெலாசிட்டி அண்ட் ரொட்டேஷன் மோஷன் வெலாசிட்டி இது ரெண்டுமே சேமா இருந்தா என்னோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0ன்னு சொல்லலாமா? ஸோ என்னோட பேசிக் கண்டிஷன் வந்துட்டு velocity of center of mass must be equals to omega r. இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும் ரோலிங்க்கு. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங்ல, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி கேன் பி ரிட்டன் as of mv² plus of I omega square. இதுல இந்த ஆஃப் mv²ன்றது டிரான்ஸ்லேஷன் மோஷனோடைய கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் இந்த ஆஃப் I omega squareன்றது ரொட்டேஷன் மோஷனோட கைனெட்டிக் எனர்ஜி. இங்க ரெண்டு மோஷனுமே இருக்கனால ரெண்டு கைனெட்டிக் எனர்ஜி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல I and ஒமேகாக்கு இந்த ஆஃப் mv² நான் அப்படியே எழுதிடுறேன். பிளஸ் இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும், கரெக்டா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் எப்படி எழுதலாம்னா, சம் கான்ஸ்டன்ட் இன்டூ mr². எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த mr² காமனா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும், கரெக்டா? ஸோ அதனால நான் ஜென்ரலைஸ் பண்றதுக்காண்டி சம் கான்ஸ்டன்ட் இன்டூ mr² எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒமேகாக்கு பதிலாக நான் வந்துட்டு v/r எழுதலாமா? ஸோ v/r த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆஃப் mv² பிளஸ் ஆஃப் c mr² v²/r². ஸோ r² கேன்சல். இங்க ஆஃப் mv², இங்கேயும் ஆஃப் mv². இதை நான் காமனா வெளியே எடுத்தேன்னா என்னுடைய கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங் கேன் பி ரிட்டன் as ஆஃப் mv² இன்டூ 1 + c. அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ் எல்லாமே கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? வெறும் ஆஃப் mv² தான். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1 + cன்ற டேர்ம் வந்துட்டு மல்டிப்ளைல இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆஃப் mv² இன்டூ 1 + c. ஸோ இப்போ இதுல இருந்து கேட்டிருக்க பிவைக்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிவைக்யூ பார்க்கலாம். A disk of radius r and mass m is rolling horizontally without slipping with the speed v. It then moves up an inclined smooth surface as shown. So the maximum height the disk can go up the incline அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கு, ரோலிங் வித் ஸ்பீட் v அண்ட் அது ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ஏற போகுது, அதோடைய மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில வந்துட்டு நான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ இதுவே இந்த ஒர்க் பவர் எனர்ஜில இருந்தா இந்த கொஸ்டினை நம்ம எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருப்போம்? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது எதுல இருந்து வந்ததுன்னா, மை இனிஷியல் எனர்ஜி ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் எனர்ஜி, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இனிஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, வெறும் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட்னால இங்க எப்போ மேக்ஸிமம் ஹைட் போகும்னா, வெலாசிட்டி எப்போ 0 ஆகுமோ அப்பதான் மேக்ஸிமம் ஹைட் போகும். ஸோ நான் வந்துட்டு வெலாசிட்டி லைக் 0 அப்படின்னு எடுத்தேன்னா, அப்ப இந்த இடத்துல வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த கேஸ்ல நான் என்ன எழுதலாம்னா, என்னுடைய இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த இடத்துல இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, இந்த இடத்துல ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி 0. ஸோ அப்போ இங்கிருந்து நான் என்ன எழுதலாம்? என்னுடைய இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ சப்போஸ் ரோலிங்ன்ற கண்டிஷன் கொடுக்காம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் வித் வெலாசிட்டி v ல போதும் நம்ம என்ன எழுதிருப்போம்? ஆஃப் mv² ஈக்குவல்ஸ் டு mgh அப்படின்னு போட்டு h is equals to v²/2g அப்படின்னு சால்வ் பண்ணிருப்போம், கரெக்டா? ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்க ரோலிங் கொடுத்ததுனால நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ என்ன ஃபார்முலா? which is nothing but of mv² into 1 + c that must be equals to mg into h. இந்த 1 + cன்றது நான் என்ன சொன்னேன்? இந்த c is nothing but
ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால அதுக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ஆஃப் mr². கரெக்டா? நம்ம ஃபார்முலால டிரைவ் பண்ணும்போது c mr² எடுத்திருப்போம். அப்போ இந்த கேஸ்ல என்னோட c யோட வேல்யூ வந்துட்டு இந்த ஹாஃப் தான். ஸோ அந்த ஹாஃப் வந்துட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா ஆஃப் mv² into 1 plus 1/2 that must be equals to mg into h. mm cancel பண்ணிடலாம். 1 plus 1/2 வந்துட்டு 3/2 which is nothing but g into h. So இப்போ என்னோட h என்ன? h is equals to 3v² by 4g. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A solid spherical ball is rolling on a frictionless horizontal plane surface about its axis of symmetry. The ratio of rotational kinetic energy to its total kinetic energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜினா என்ன? ஆஃப் I ω² அண்ட் டோட்டல் கைனெடிக் எனர்ஜி தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். கரெக்டா? ஆஃப் mv² into 1 plus c. ஸோ இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கோங்க. இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டாபிக்ல எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.